மிஷின் எங்க இருக்கு? வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படி நடக்க முடியும்? இவளோட இந்த முகம், அதே குரல், ஆனா நம்மளோட ரோகிணி நம்ம கிட்ட இல்ல இருக்கா? அப்படின்னா இந்த பொண்ணு யாரு? நான் உன்னதான் நம்பி இருக்கேன். என் புருஷனை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துடு. அவரை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. எனக்கு உதவி பண்ணுங்க தாயே. என்னை கைவிட்டுடாதீங்க. அவரை காப்பாத்து. சித்தார்த் மாமா குணமாயிடுவார்ல? ரோகிணி, அவர் கண்டிப்பா குணமாயிடுவார். அவரை பார்க்க டாக்டர் வந்துட்டு இருக்காரு. அவர் இந்த கேஸ்ல ஸ்பெஷலிஸ்ட். எல்லாம் சரியாயிடும். ஓகே? எப்ப சரியாகும் சித்தார்த்? ஒரு பிரச்சனை முடிஞ்ச உடனே இன்னொரு பிரச்சனை வந்துருது. இந்த எல்லா பிரச்சனையும் எப்பதான் தீரும் தெரியல. நீ என்னோட ரோகிணி. நீ என்னோட பெண் சிங்கம். பெண் சிங்கம் என்னைக்கும் தோல்வியை ஏத்துக்காத. தன்னையும் பார்த்துக்கும், மத்தவங்களையும் பார்த்துக்கும். வா. இந்தாங்க. தேங்க்யூ. நீங்க 2 பேரும் ரொம்ப டென்ஷனா தெரியுறீங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். அங்க மேல இருக்கிறவன் மேல நம்பிக்கை வைங்க. அவர்தான் எல்லாரையும் காப்பாத்துறவர. எவ்வளோ பெரிய பெரிய வேலைகளை எல்லாம் மனசார கடவுளை பிரார்த்திச்சா அந்த வேலை நல்லபடியா முடியும். நம்பிக்கையான வார்த்தையை சொன்னதுக்கு நன்றி. ரோகிணி, ஜெய் காளியம்மா. जय माँ काली। जय माँ काली।
இந்த கங்கா ஜலம், பூ, குங்குமம் எல்லாம் பூஜை பண்ணுது. மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மிஸ்டர் ரவியோட குடும்பம் அவங்க குடும்ப நலத்துக்காக பூஜை பண்ண வச்சாங்க. அந்த பிரசாதத்தை தான் நான் இங்க கொடுக்க வந்தேன். மிஸ்டர் ரவியா, அவருக்கு என்னைக்கு உடம்பு குணமாயிடுச்சு? அவரை இன்னொரு வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோமே. அப்படின்னா இவரு ரவி இல்லையா? ஐம் so sorry. எனக்கு தெரியாது. ஆனா நான் இவருக்கு காளியம்மாவோட ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டேன். அதாவது எந்த பூஜையை ரவிக்காக பண்ணோமோ அதோட பலனை நான் இவருக்கு அர்ப்பணிச்சிட்டேன். தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்க எங்களுக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. என் புருஷனுக்கு இப்ப அந்த கடவுளோட கருணை தான் தேவைப்படுது. ரொம்ப நன்றி. நான் யாருங்க இவருக்கு ஏதாவது உதவி பண்றதுக்கு? இவருக்கு அந்த தாய் காளியம்மாவோட ஆசீர்வாதம். இவரோட தலையெழுத்து நல்லா இருந்திருக்கு. நான் காளியம்மா கிட்ட இவருக்காக பிரார்த்தனை செய்யறேன். அப்படியே என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நான் இந்த கங்கா ஜலத்தையும் இந்த பூவையும் எடுத்துட்டு போயிடுறேன். அதுக்கு அவசியமே இல்ல. எங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாம் தெரியாம தான் நடந்துச்சுன்னு. ஆனா யாருக்கு தெரியும், உங்களோட ஆசீர்வாதத்தால எங்க அண்ணன் சீக்கிரமா குணமாயிடலாம். ஜெய் மா காளி. மிஸ்டர் சித்தார்த், நாங்க எல்லா டெஸ்டையும் பண்ணி பார்த்தாச்சு. எல்லா ரிசல்ட்ஸும் நார்மலா தான் இருக்கு. இவர் எதை பார்த்து ஷாக் ஆனாரோ அதனால பாதிக்கப்பட்டது இவரோட பிரெயின் மட்டும்தான். பிசிக்கலா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சோ நீங்க உங்க பிரதரை தாராளமா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஒருவேளை தெரிஞ்ச இடத்துல இருந்தாருன்னா இவருக்கு ரெக்கவரி சீக்கிரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி செய்யறோம். டாக்டர், இப்பதான் அவர் அவரோட கை விரல அசைச்சாரு பாருங்க. அந்த அம்மனோட அதிசயத்தை பாருங்க. இந்த பொண்ணோட முகத்தை பார்த்தா அப்படியே பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு முன்னாடி நம்ம பழைய ரோகிணி முகம் மாதிரியே இருக்கு. இவ ரோஹிணி இல்ல. ரோஹிணியா இருக்க முடியாது. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம முன்னால வந்தப்போ நம்ம எல்லாருக்குமே ஆறுதல் சொன்னவ அவ. ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவ முகம், குரல் எல்லாம் மாறிடுச்சு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம சின்னத்தை அவங்க தப்ப உணர்ந்ததுக்கு அப்புறம் யார் மேலேயும் சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா அக்கா, துர்காவா இருக்கலாம்ல? என்ன சொல்ற? ஏன் சும்மா பின்னாடி துரத்துறீங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? நான் தான் உங்களோட ரோகிணி இல்லன்னு உங்களுக்கு தான் இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல. அப்புறம் என்ன? நீ ரோகிணி இல்ல,
ஆனா உன்னால ரோகிணியா மாற முடியும். இல்ல சித்தி, துர்கா நம்ம குடும்பத்து மேல ரொம்பவே அன்பு வச்சிருக்கா. அவ நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாட மாட்டா. இந்த பொண்ணு யாரா இருந்தாலும் இவளுக்கு நம்ம யாருன்னு தெரிய வாய்ப்பில்ல. இல்லைன்னா யாரோ ஒருத்தி மாதிரி நம்ம கிட்ட நடந்துக்க மாட்டா இல்லையா? இதுல ஆச்சரியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, துர்கா மாதிரி இன்னொரு பொண்ணா அவ முகத்தை பார்க்கும்போது நம்ம ரோகிணி மாதிரியே இருக்கா. நம்ம குடும்பத்துக்கு எத்தனையோ ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ஏற்பட்ட விபத்து கூட உங்களுக்கு ஒரு சூழ்ச்சி மாதிரி தெரியுது. ஆனா உங்க தலை மேல கை வச்சு சத்தியம் பண்றேன்க்கா, நான் தான் அவங்களுடைய ரோகிணி. சித்தி, பவியக்கா, அத்தை, நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் தப்பா நினைச்சிடாதீங்க. இந்த பொண்ணு ஸ்ருதி நம்ம ரோகிணியா இருப்பான்னு. நான் ஒத்துக்கிறேன், இவ பார்க்க நம்ம ரோகிணி மாதிரியே தான் இருக்கான்னு. ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் எனக்குள்ள நிறைய கேள்விகள் எழுந்துட்டே இருந்தது. ஆனா ரோகிணி அப்பப்போ உண்மையை நிரூபிச்சுக்கிட்டே இருந்தா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நம்ம ரோகிணி இப்ப நம்ம கூடவே தான் இருக்கா. நீ ரொம்ப கரெக்டா தான் சொன்ன சிம்மா. தேவையில்லாத சந்தேகம் துக்கத்துக்கு ஒரு காரணம் ஆயிடும். எல்லாமே தீர விசாரிச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்காக இந்த தேவையில்லாத குழப்பம்? நீ சொல்றது சரிதான் சீமா. இவ ரோகிணி இல்லனே வச்சுப்போம். ஆனா ஒரு விஷயத்தை இப்ப நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். இவளோட முகமும் உன் தங்கச்சியோட முகமும் எப்படி ஒன்னா இருக்கு? 50-50. ஒருவேளை ரோகிணிக்கும் இவளுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா? என்னாச்சு? எதுக்கு இப்படி மறைக்கிற? நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிருக்கேன். ஆனா நீங்க இவ்ளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்கீங்க. நாங்க எதை உங்ககிட்ட மறைச்சோம்? எதை மறைச்சிங்களா? பாய் ஃப்ரெண்ட் மறைச்சிங்க. கண்டுபடி வளராத. எனக்கு எந்த பாய் ஃப்ரெண்டும் இல்ல. இருந்தா உனக்கு தெரியாதா என்ன? அப்படியே உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட். தங்க மாளிகை, எல்ஜிகா பியூர் கோகனட் ஹேர் ஆயில் மற்றும் ஹீரோ டுவேட் இந்தியாவின் புதிய நம்பிக்கை. பாருங்க, கோஇன்சிடென்ட் நம்பர் 1 இவளோட முகமும் ரோகிணியோட முகமும் மேட்ச் ஆகுது. கோஇன்சிடென்ட் நம்பர் 2, மற்ற வீடுகளை எல்லாம் விட்டுட்டு அவளோட என்ஜிஓ வேலையை இந்த வீட்டில் நீ ஏன் ஸ்டார்ட் பண்ணணும்? இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இங்க அவ வந்திருக்கா. அவளோட திட்டம் என்னன்னு கண்டிப்பா நாம தெரிஞ்சுக்கணும். இவ முகத்துக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு அவ இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அது என்னன்னு தெரிய வரும். அப்படின்னா சொல்றேன். கேலண்டர், இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு வெளியே போனதும் அவளை நீ ஃபாலோ பண்ணு. எனக்கு அவளை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் வேணும். எஸ் பாஸ். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வணக்கம் டாக்டர். சஞ்சனாவை பார்க்க போலாம், வாங்க. வாங்க போலாம். அம்மா தாய். பெரியத்த, நீங்க அப்படியே உட்காருங்க. பாட்டிமா, என்ன நம்புங்க, எல்லாமே சரியாயிடும். எப்பப்ப சரியாகும்? எப்ப சரியாகும்? எந்த கேள்விக்குமே நமக்கு இப்ப பதில் கிடைக்க மாட்டேங்குது. எல்லா பிரச்சனையும் மேல மேல வளர்ந்துகிட்டே தான் போகுது. பாட்டிமா, இந்த கேள்விகளுக்குள்ளதான் பதில் ஒளிஞ்சிருக்கு. நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. உண்மை சீக்கிரமா வெளியே வந்துடும். என்ன நம்புங்க. நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. நம்ம குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் நான் வரவிட மாட்டேன்.
இங்க பாருங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது பேசுங்க. என்னங்க? அண்ணா இங்க பாருங்க, நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்க எல்லார் கூடவும் இருக்கீங்க. உங்க குடும்பத்து கூட ரொம்ப பாதுகாப்பா. ஓகே? அந்த 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 பொம்பளை என்னங்க? அண்ணா அந்த 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 பொம்பளை என்னாச்சு? அந்த சொல்லுங்கண்ணா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த கண் 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 அந்த கண்ணு நான் பார்த்து அந்த அந்த கண். ஆனா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. நேத்து ராத்திரி உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? ஆனா சொல்லுங்கண்ணா, நீங்க சொல்ல வரத தெளிவா சொல்லுங்க. அந்த அந்த பொம்பளையோட கண்ணு அந்த கண்ணு பயங்கரமா. இங்க பாருங்க, இப்படி எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆக கூடாது. புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அந்த கண்ணு பயங்கரமா. மிஸ்டர் சித்தார்த், இவர்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. இவர் எதையும் சொல்ற நிலைமையில இல்ல. ரிலாக்ஸ், அமைதியா இருங்க. டாக்டர், இவரோட நிலைமை ஏன் இப்படி இருக்கு? அப்படி என்ன ஆச்சு இவருக்கு? எல்லாமே இந்த ஷாக்னாலதான். இங்க பாருங்க, இவர்கிட்ட நீங்க எந்த ஒரு கேள்வியும் கேட்க கூடாது. அது அவரை மென்டல் அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் எது வேணும்னாலும் ஆகலாம். இப்போதைக்கு இவருக்கு ஓய்வு தேவை. பெட்டர் நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் அனுப்பி வைக்கிறேன். இவருக்கு அவர் கவுன்சிலிங் கொடுத்தாருன்னா இவர் பயப்படுற விஷயத்த மறக்கலாம் இல்லையா? நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். தூக்கம் நல்லா வரும். அப்புறம் ஃபீவரும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். சின்ன பொண்ணா இருக்கா, அதனால அதிக கேர் எடுத்துக்கோங்க. அவளை தனியா விட்டுடாதீங்க, கூடவே இருங்க. ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் ஒரு தடவை எனக்கு கால் பண்ணி அவளோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லுங்க. நான் ஈவினிங் மறுபடியும் வரேன். சரிங்க டாக்டர். டாக்டர், நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. நானும் ஒரு நர்ஸ் தான். சஞ்சுவை நல்லபடியா பாத்துக்கிறேன். உங்களுக்கு நான் போன்ல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்க ஒரு நர்ஸா? தட்ஸ் குட். தேங்க்யூ டாக்டர். வாங்க. வாங்க எல்லாரும் உட்காருங்க. நான் எல்லாத்தையும் டேபிள் மேல வைக்கிறேன். சீமா, நான் போய் சஞ்சனாவுக்கு டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன? வீட்ல யாருக்காவது உடம்பு முடியலையா? சாதாரண விஷயம் தானே, எதுவும் ரொம்ப சீரியஸா இல்லையே. நான் வேணா போயிட்டு அப்புறமா வரட்டுமா? இல்லம்மா, நீ ஒரு நல்ல வேலைக்காக வந்திருக்க. அதை செஞ்சு முடிச்சிட்டு போ. நான் சொல்றது புரியுதுல்ல? எங்களால ஏழை பசங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். உங்களை மாதிரி நல்லவங்களை பாக்குறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு கஷ்டம் இருந்தும் கூட நீங்க மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ப்ளீஸ் வாங்க, நான் டிஃபனை டேபிள் எடுத்து வைக்கிறேன். இதுக்கப்புறம் வேற ஏதாவது வேலை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் செஞ்சிடுறேன். பெரிய பாட்டி, ஒரு வழி இருக்கு. அத வச்சு இவ நம்ம ரோகிணியா இல்லையான்னு நாம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம ரோகிணிக்கு நம்ம எல்லாருக்கும் எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு நல்லாவே தெரியும். ஒருவேளை இது நம்ம ரோகிணியா இருந்தா நிச்சயம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச டிஃபன் அவ பண்ணி வச்சிருப்பா. ஆமா அத்தை, பவி சொல்றதும் சரிதான். பெரிய பாட்டி, நான் போய் பார்த்துட்டு வரவா அவ என்ன சமைச்சிருக்கான்னு.